ஹாய், ஹலோ எவ்ரிஒன். வெல்கம் டு தி எஃப்எம்டி சேனல். நான் அருண், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். இன்றைக்கு பேசப் போகின்ற தலைப்பு என்னவென்று பார்ப்போம் என்றால், பெண்களுக்கு எதிரான ஆன்லைன், அதாவது இணைய வழி குற்றங்கள். Facebook, இன்ஸ்டா அல்லது வாட்ஸ்அப் இது போன்ற வழிகளில் பெண்களுக்கு ஏற்படுகின்ற அசௌகரியங்கள் அல்லது பெண்களுக்கு ஏற்படுகின்ற கொடுமைகள், இதை குறித்து பார்க்க போகின்றோம். வாட்ஸ்அப் வழியாக பெண்களுக்கு தொடர்ந்து விரும்பாத மெசேஜ்கள் வரும்பொழுதோ, அல்லது இன்ஸ்டா அல்லது ஃபேஸ்புக் வழியாகவோ அவர்களுடைய புகைப்படங்களை எடுத்து மார்பிங் செய்தோ, அல்லது தேவையில்லாத மெசேஜ்களை அனுப்பும் போதோ என்ன செய்ய வேண்டும்? சட்டத்தின்படி இதை எப்படி எதிர்கொள்வது என்பதை குறித்து பார்ப்போம் என்றால், அதாவது எப்படி புகார் அளிப்பது? புகார் அளிக்கும் பொழுது என்னென்ன பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை குறித்து சட்டத்தின் வழியாக பார்ப்போம் என்றால், முதலில் எப்படி புகார் அளிப்பது? அதாவது பாத்தீங்கன்னா, சைபர் போர்ட்டல் வழியாக புகார் அளிக்கலாம். அல்லது 181 என்ற பெண்களுக்கான அழைப்பு சேவையை பயன்படுத்தி புகார் அளிக்கலாம். அல்லது அருகாமையில் உள்ள காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிக்கலாம். அப்படி புகார் அளிக்கும் போது என்னென்ன பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும்? பிஎன்எஸ் செக்ஷன் 75ல இருந்து 79, அதாவது 75, 78, 79 போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஆன்லைன் வழியாக நடக்கின்ற குற்றங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஐடி ஆக்ட் 2000 பிரிவு 66, 67 கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது அவதூறாக பேசுவது, பெண்களை அவமதிப்பது, இழிவாக பேசுவது, தொடர்ந்து தொல்லை கொடுப்பது போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்வார்கள். அப்படி வழக்கு பதிவு செய்ய நாம் என்னென்ன கொடுக்க வேண்டும், என்னென்ன ஆதாரங்கள் தேவை என்பதை குறித்து பார்ப்போம். ஒரு சில பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு அந்த மெசேஜை டெலீட் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அந்த ஆதாரம் இல்லாம போயிடும். அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட்டோ அல்லது கால் ரெக்கார்டிங்கோ, கால் பேக்கப்போ இது மாதிரி போன்றது எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஃபேக் ஐடி வருதுன்னா, ஃபேக் ஐடி அதை குறித்தோ நம்ம ஸ்கிரீன்ஷாட்டோ அல்லது எந்த ஃபேக் ஐடியோ, ஃபேக் ஐடி லிங்க் போன்றவற்றை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ப்ரொஃபைல் ஐடி எந்த ப்ரொஃபைல்ல இருந்து வருது அதை குறித்த எடுத்து வைக்கலாம். இது போன்ற எவிடன்ஸ் எல்லாம் நாம காவல்துறையினர் இடத்துல கொடுக்கும் போது எஃப்ஐஆர் ஆனது பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அப்படி மேற்கொள்ளப்படும் போது குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையை கிடைக்க வழி இருக்கின்றது.